ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 59. விக்கி கூறியதை கேட்டு ஆச்சரியமாக பார்த்தார் வைத்தீஸ்வரன். என்னடா பண்ண போற என்றார் ஆர்வமாக. தன் முகத்தை சுருக்கியவன், எதுக்கு, அதையும் நடுவில் புகுந்து சொதப்பி விடுறதுக்கா என்றான் கோபமாக. அவசரமாக ம் ம் என்று சொல்லி இடவளமாக தலையசைத்தவர், இனி உன்னை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன்டா என்றார். நேற்று ராத்திரி கூட உன் கண்ணில் தண்ணியை பார்த்துட்டு, ஐயோ கடவுளே, எப்பவுமே அழாத பிள்ளையே இப்படி அழ வச்சுட்டேனே அப்படின்னு என் மேலேயே எனக்கு அவ்வளவு கோபம். எதுக்குடா உயிர் வாழணும், செத்து போயிடலாமான்னு கூட யோசித்தேன். அவர் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் விக்கி. ஆனால் என்னோட சமையல் இல்லாமல் என்னோட பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசித்து அந்த முடிவை அப்படியே விட்டுட்டேன் என்றார் அவர். சட்டென்று அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டான் விக்கி. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதப்பா, நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் என்றான் உடைந்த குரலில். தெரியும்டா, உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன்னை ஒரு தடவை அழ வச்சது போதும். நீ சந்தோஷமா இருக்கிறத கண்ணால் பார்த்து நல்லா அனுபவிச்சுட்டு அப்புறமா தான் போவேன், சரியா? கவலைப்படாத, இனி உன்னை கேட்காம நான் எதையும் பண்ண மாட்டேன் என்று சொல்லி அவரும் அவனை அணைத்து கொண்டார். மறுநாள் ஆரா அமுதா மிஸ்ஸை அழைத்து விவரம் தெரிவித்து விட்டு அகிலை ஸ்கூல் வேனில் ஏற்றிவிட்டாள். பள்ளியில் உணவு இடைவேளையில் அகிலை அழைத்தார் அமுதா. அகில், கம் ஹியர். அவன் வந்து நின்றான். உன் மம்மி ஃபோன் பண்ணாங்க, வேனில் தான் இனிமேல் வரப்போறியாமே. ஏன், உங்கள் தாத்தா எங்க, என்ன ஆச்சு? எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை மிஸ், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. தாத்தா அவங்கள பார்த்துக்க அவங்க கூட இருக்காரு. அதனால தான் அம்மா என்ன வேனில் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க மிஸ். ஓ அப்படியா? அவர் உங்கள் மம்மியோட அப்பா தானே? இல்லை மிஸ், அவர் என் மம்மியோட அங்கிள். புருவம் சுருக்கி அவனை பார்த்தார். சரி, உன்னோட விக்கி எங்க, அவர் கூட வரலாம் இல்லை? சோகமாக முகத்தை வைத்தான் அகில். என்ன ஆச்சு? விக்கிக்கு கல்யாணமாக போகுதாம், அதனால் மம்மி அதிகம் விக்கி கூட விளையாட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திகைத்தார் அமுதா. என்ன சொல்கிற நீ? அவருக்கு யார் கூட கல்யாணமாக போகுது? அது என்று தாடையில் விரலை வைத்து யோசித்தவன், அவங்க ஒரு ஆன்ட்டி, ரொம்ப அழகாக இருந்தாங்க என்றான் மலர்ந்த முகத்தோடு. சில நிமிடங்கள் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் முகத்தில் வருத்தம் தோய்ந்தது. உனக்கு விக்கியோட நம்பர் தெரியுமா? ஓ தெரியுமே, அதை என்கிட்ட சொல்லு. விக்கியின் நம்பரை வாங்கி தன் ஃபோனில் சேமித்து கொண்டார் அமுதா. சரி, நீ போய் உட்கார் என்று அவனை அனுப்பி வைத்தார். மாலை விக்கியை அழைத்தார் அமுதா. ஹலோ, யாரு? நான் அமுதா மிஸ், அகிலனோட கிளாஸ் டீச்சர். ஓ நீங்களா? சொல்லுங்கள் மிஸ், எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் இப்படி இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணமாமே, அகில் சொன்னான், அது உண்மையா? அவன் அமைதியாக இருந்தான். உங்கள் அமைதியை நான் எப்படி எடுத்துக்கிறது? என்னவோ அகிலுக்கு அப்பாவாக போகிறேன்னு சொன்னீங்க, அவன் மம்மியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னீங்க. நான் கூட பரவாயில்லன்னு நினச்சேன். நீங்களும் சாதாரண மனுஷன்தான்னு நிரூபிச்சிட்டிங்கல்ல. அகில் சொன்னான், பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாங்களாமே, அதுதான் மயங்கிட்டீங்க போல. இட்ஸ் ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்து விட்டார் அமுதா. துண்டித்து அவர் அழைப்பையே சில நிமிடங்கள் உற்று பார்த்து கொண்டிருந்தான் விக்கி. பின் மெல்லியதாக புன்னகைத்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். இரவு விக்கி வீட்டிற்குள் நுழைந்த போதே ஹாசினியின் பெற்றோர் அங்கே அமர்ந்திருந்தனர். அவர்களை கண்டதும் வாங்க வாங்க என்று வாய் நிறைய வரவேற்றான் விக்கி. அதை கண்ட வைத்தீஸ்வரன் திகைத்தார். அவன் அப்படி அழைப்பான் என்று எதிர்பார்க்காத அவர்களும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தனர். எப்போ வந்தீங்க என்றான். இப்போதான் 5 நிமிஷம் ஆச்சு மாப்ள என்றார் ஹாசினியின் அப்பா. ஓ, அப்போ வீட்டில் ராத்திரி டிஃபன் வேலை மிச்சம்னு கரெக்டாக டின்னர் டைம்க்கு இங்கே வந்துட்டீங்களா? ஆனால் எங்கள் அப்பா 2 பேருக்கு தானே பண்ணியிருப்பாரு, என்னப்பா என்றான் அவரை பார்த்து. அவர்களின் முகம் சுருங்கி போனது. பேசிக்கொண்டே அறைக்குள் சென்று விட்டான் விக்கி. வைத்தீஸ்வரன் எழுந்து சமையல் அறைக்குள் சென்றார். இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். விக்கியின் தவிர்ப்புகளையும் முகத்திருப்பல்களையும் எதிர்பார்த்து வந்தவர்களுக்கு அவன் பேச்சு அதிர்ச்சியாக இருந்தது. உடை மாற்றி கொண்டு வந்தவன் நேராக டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தான். அப்பா, டிஃபன் எடுத்துக்கிட்டு வா, சீக்கிரம், எனக்கு பசிக்குது என்றான். இதோ வரேன் வரேன் என்று வேகமாக சமையலறையிலிருந்து ஓடி வந்தார் வைத்தீஸ்வரன். அப்புறம் மாமா, என்ன விஷயம், என்ன பேசணும்னு வந்திருக்கீங்க என்றான் சாப்பிட்டு கொண்டே. எல்லாம் நிச்சயதார்த்த விஷயம்தான் மாப்பிள்ள என்றார். அவர் முகம் இருண்டு விட்டிருந்தது. அதுக்கு என்ன, நிச்சயதார்த்தம் தானே, தாராளமாக பண்ணிக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடலாம். ஆனால் கல்யாணத்துக்கு எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது.
அதெல்லாம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ சொல்லுங்கள், அப்போ சொல்லிடுறேன். இப்போவே சொல்லலாம் மாப்ள. ஓ அப்படியா? அப்போ ஓகே. என்னால் கழுத்தை திருப்பி பேச முடியல. இங்கே வந்து உட்காருங்க, சொல்கிறேன். அவர் தயக்கமாக பார்க்க, யோசிக்காதீங்க, உங்களை சாப்பிட எல்லாம் சொல்ல மாட்டேன். என்னப்பா, மாவு இல்லைதானே என்றான். அவர் என்ன சொல்வது என்று புரியாமல் அவனையே பார்த்து கொண்டு இருந்தார். அவன் முறைக்க, ஆமா இல்லை என்றார். ஆமாவா இல்லையா என்றான் அதட்டலாக. அது மாவு இல்லை அப்படின்னு நீ சொன்னதுக்கு ஆமான்னு சொன்னேன். ஒழுங்கரா புரிகிற மாதிரி பேசி பழகுப்பா, அப்புறம் எனக்கு கோபம் வந்து அவ்வளவுதான் என்று குரலை உயர்த்தி அதட்டினான். ஹாசினியின் அப்பா எழுந்து வந்து அவன் அருகில் அமர்ந்தார். பார்த்தீங்கல்ல, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு வேலையும் ஒழுங்காக செய்கிறதில்ல. அதுக்கு தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் பொண்ணுக்கு சமைக்க தெரியும் இல்லை? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் தான் சமைக்கணும். எங்கள் அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போகிறேன். அப்புறம் இந்த மாடலிங் அது இதுன்னு எதுக்கும் போகக்கூடாது. வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு என்னையும் அப்பாவையும் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவள் ஃப்யூச்சரில் நம்பர் 1 மாடலாக வருவா. ஆனால் ஒரு மாடல் எனக்கு பொண்டாட்டியாக வேணாம். இது மேல் சாவனிசம். இருக்கட்டும், அதனால் என்ன? நான் இப்படித்தான். எங்கள் அம்மா இறந்தப்போ எனக்கு வயசு 7. அப்போ இருந்து எங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டேன். அதனால் ஹாசினிக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து அனுப்புங்க. செய்யாமல் விட்டுட்டு நான் திட்டுனா அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது, சொல்லிட்டேன். அவள் எப்போ எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு முடிக்கிறாளோ அதுக்கு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஓகே தானே? அப்புறம் என்னோட பைக் ரொம்ப பழசாயிடுச்சு. புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் கெத்தாக இருக்கணும் இல்லை? அதனால் ஒரு கார் வாங்கி கொடுத்துடுங்க. மாடல் நான் பார்த்து வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் என்றவன், உங்கள் நம்பர் அப்பா கிட்ட இருக்குல்ல என்று விட்டு, ஏன்பா இருக்கா என்றான். அவர் இருக்கு என்பதை போல் தலையாட்டினார். அப்போ சரி, நான் அந்த நம்பருக்கு அனுப்பிவிடுறேன். அப்புறம் என்று யோசித்தவன், இதுக்கு மேலே கண்டிஷன் ஏதாச்சும் இருந்தால் நான் அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவ்வளவுதான், நீங்கள் கிளம்பலாம் என்று விட்டு எழுந்து கொண்டான். போய் கை கழுவி விட்டு வந்தவன், சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் சாப்பிட்ட தட்டை கூட கழுவி பழக்கம் இல்லை. அதையெல்லாம் என் அப்பா தான் பண்ணுவார். என் கல்யாணத்துக்கு அப்புறம் அதையும் உங்கள் பொண்ணு தான் பார்த்துக்கணும். அந்த வேலையும் சேர்த்தே சொல்லி கொடுத்து அனுப்புங்க என்று விட்டு, அப்பா நேரமாச்சு, நீ சாப்பிடு என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். கோபமாக எழுந்து வீட்டை விட்டு வெளியில் சென்றார் ஹாசினியின் அப்பா. அவள் அம்மாவும் அவர் பின்னாலேயே சென்று விட்டார். அவர்கள் சென்றதும் வேகமாக சென்று கதவை மூடிக்கொண்டு வந்தார் வைத்தீஸ்வரன். விக்கியின் அறைக்குள் சென்று, டேய் என்னடா இப்படி பேசுகிற என்றார். இப்போ நீ எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? இதுதான் நீ போட்டிருக்கிற பிளானா? இப்படியெல்லாம் பண்ணால் அவன் உன்னை வேண்டாம்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறியா? சிரித்தான் விக்கி. நிச்சயமாக கிடையாது. அவளை பற்றி உனக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும் போது எனக்கு தெரியாதா என்ன? இதெல்லாம் சும்மா சாம்பிள் என்றான். அதிர்ச்சியாக அவனை பார்த்தார். டேய் ஏதாச்சும் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்காதடா. அப்போ ஆரா இந்த வீட்டுக்கு வரமாட்டா, பரவாயில்லையா? அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன வேணும்னாலும் பண்ணு என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு சென்று விட்டார். உதட்டுக்குள் சிரிப்பை அடக்கினான் விக்கி. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சிம்பிளாக முடிஞ்சிருக்க வேண்டிய கல்யாணத்தை காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுட்டு இப்போ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பாரு என்று தனக்குள் முணுமுணுத்தான். சிறிது நேரத்தில் அவனுக்கு ஹாசினியிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவுடன், சொல்லு பேபி என்றான் விக்கி. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? உன்னதான் பேபி. அப்பா கிட்ட என்ன சொன்ன? நான் மாடலிங்கை விடணுமா? சின்ன சிரிப்பு ஒன்று அவன் இதழில் பூத்தது. என்ன பேபி, உனக்கு என்னை விட மாடலிங் தான் பிடிக்குமா? அப்போ என்ன உனக்கு பிடிக்காதா என்றான் மார்க்கமான குரலில். சில நிமிடங்கள் அவளிடம் அமைதி. இப்படி அமைதியாக இருந்தா எப்படி? உனக்கு நான் வேணுமா மாடலிங் வேணுமா? உனக்கு என் மேலே லவ்னா, என்ன பிடிக்கும்னா மாடலிங்கை விட்டு தான் ஆகணும். என்ன விக்கி நீ ஆராவை கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஓஹோ, நான் லவ் பண்ணுற பொண்ணு ஆராதான்னு தெரிஞ்சிடுச்சா? யாரு, அப்பா சொன்னாரா? சரி அதை விடு, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சா மட்டும்தான் நம்ம கல்யாணம் நடக்கும். யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு என்று விட்டு அழைப்பை துண்டித்தான். சிறிது நேரத்தில் மீண்டும் அழைத்த ஹாசினி அவனுடைய கண்டிஷன்கள் அனைத்திற்கும் சரி என்று ஒத்துக்கொண்டாள். விக்கி தனக்குள் புன்னகைத்து கொண்டான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.